அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அகைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீவின் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே இன்ஸ்டா தான். உங்கள் ப்ராஃபிட், உங்கள் விட்ராவல் அமௌண்ட் ஆட் ஆகுறது எல்லாமே இன்ஸ்டா தான். இப்போ கலர் ப்ரிடிக்ஷனில் ரொம்ப ஃபேமஸாக அண்ட் ஜென்யூனாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் இதுதான். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி நீங்கள் கேம் விளாண்டு காசை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த கேமை எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ ரெண்டாவது ஒரு ட்ரிக்ஸ் இது. ஸோ அந்த கேமை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் ரிவார்டு இருக்குது, செக்இன் ரிவார்டு இருக்குது. டெய்லி நீங்கள் மார்னிங் லாகின் பண்ணிங்கன்னா, நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி டூ ருபீஸ் 3 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ப்ளஸ் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வர இவங்க ஃப்ரீ அமௌண்ட்டே கொடுப்பாங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு மினிமம் ஒரு 1000லேருந்து 2000 நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிபே, ஃபோன்பே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இமீடியட்டாக அமௌண்ட் ஆட் ஆகிடும். இதில் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரெடிக்ட் போய்க்கோங்க. ஸோ இதில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னா ரெண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெண்டு வச்சுருப்பாங்க. நான் வச்சுருக்கிறது 2 ட்ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ரெண்டு, இன்னொன்று 1/1 ட்ரெண்டு. அதாவது கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ட்ரெண்டு. ஒன்று விட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது 1/1 ட்ரெண்டு. ஸோ இந்த 2 தான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஒரே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ இன்னொரு கலர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரெட் விழுந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா க்ரீன் விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரெட்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ட்ரி 2வது 3வது டயத்துலலாம் என்ட்ரி ஆகாதீங்க. எப்போ கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் என்ட்ரியை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ரெண்ட் எல்லா கலரும் ஒரே தான் வந்துட்டு இருக்கனால நம்ம கண்டினியூஸ் ட்ரெண்டுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் புது நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ கண்டினியூஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறனால நம்ம அகைன் க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் நம்ம பெட்டு கட்டலாம். ஓகே, ஏன்னா ட்ரெண்ட் எல்லாமே கண்டினியூஸ் ட்ரெண்டாகவே இருக்குது. அப்படிங்கிறனால தான் இப்போ நான் A7 அப்படிங்கிற க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 ருபீஸ் நான் பெட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகிட்டேன். கண்டினியூஸ் ட்ரெண்டு தான், பட் இருந்தாலுமே பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேம் கண்டினியூஸ் ட்ரெண்ட்லேயே நம்ம வச்சுக்கலாம். அகெயின் கண்டினியூஸ் ட்ரெண்டாக இருக்கிறனால ரெட்டில் நான் பெட் பண்ணுறேன். இப்போ ரெட்டில் பெட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் நான் விட்ட 10 ரூபாவையும் சேர்த்து நான் 20 ரூபாவாக இப்போ நான் பெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெட்டிங்க்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குன்னு அப்படிங்கிறனால தான் மினிமம் 1000லேருந்து 1500 நான் ஆட் பண்ணி வச்சுக்க நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அகைன் இதுவுமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிக அமௌண்ட் நான் பெட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இப்போ நான் பெட் கட்டினாலும் அடுத்து நான் 30 ருபீஸ் பெட் பண்ணணும். இப்போ எதுவும் இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் அகைன் நான் இப்போ ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸ் நான் பெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஏன்னா கண்டினியூஸ் ட்ரெண்ட் இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறனால இப்போ நான் ரெட்டில் 40 ருபீஸ் நான் பெட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் விட்ட அமௌண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிட்டேன். ஏன்னா கண்டினியூஸ் ட்ரெண்டு இதுவரை இருந்திருக்கு. நம்மளுக்கு சேஞ்சஸ் இருந்தனால பார்த்தீங்க அப்படின்னா 1/1 ட்ரெண்டுக்கு மாறினால நான் இந்த மாதிரி நான் என்னோட அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 40 ருபீஸ் கட்டினேன். நான் விட்ட அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் இப்போ எடுத்துட்டேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 ருபீஸில் இருந்து நான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த வச்சிருக்க 1000க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா 30 இல்லை 50 கூட நான் ஆரம்பிக்கலாம்.
ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் ட்ரெண்டு வந்து 1/1 போயிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பாருங்கள் ரெட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ரெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 ருபீஸ் வந்து நான் வந்து பெட்டு வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் 10 ருபீஸ் வந்து ரெட்டில் வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்பவே வந்து ஜென்யூனான ஒரு வே. 2 ட்ரெண்டு தான், கண்டினியூஸ் ட்ரெண்ட் இல்லைனா 1/1 ட்ரெண்ட். இப்போ வந்து 1/1 ட்ரெண்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு 1/1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஜெயிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நான் 20 ருபீஸ் வந்து நான் வின் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, விட்ராவல் எல்லாமே வந்து இன்ஸ்டா தான். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து விட்ரா போட்டிங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் ரொம்பவே ஜென்யூனான அப்ளிகேஷன். சில கலர் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பட் அது எல்லாமே வந்து இன்றைக்கி நீங்கள் விட்ரா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தான் விட்ரா போட முடியும். இன்றைக்கி விட்ரா போட்டிங்கன்னா ஈவினிங் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் 1/1 ட்ரெண்டு. பட் இந்த இடத்துல 6-4 அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் வந்து விழுந்துருக்கு. ஸோ 1/1 தான் ட்ரெண்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து க்ரீனில் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். ஓகே, ஸோ அகெயின் நான் வந்து க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் வந்து கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து இது 1/1 ட்ரெண்ட் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் 1/1 ட்ரெண்ட் அப்படிங்கிறனால அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 ருபீஸ் பக்கத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியாக 500லேருந்து 1000 ருபீஸ் வந்து இந்த கலர் ப்ரிடிக்ஷனில் இந்த கேம் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளையாட முடியும். பட் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கையில் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து திரும்ப ஓவர் பெட் கட்டி உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபாக வந்து 10 ருபீஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களால் வந்து இந்த ஒரு கேமில் வந்து ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ருபீஸ் வரை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் ரொம்ப ஜென்ரல் ரூலாக வந்துட்டு டெய்லி வந்து விட்ரா வந்து போட்டுருங்க. ஓகே, நீங்கள் அமௌண்ட்டை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவரால் லாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி விளையாடுங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.